ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது ஒரு மேஜராக ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 27% கிட்ட வந்து நமக்கு ஃபால் ஆச்சு. இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 40% கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆச்சு. இப்போ இதுக்கு சொல்கிற ஒரு மேஜரான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் நெக்ஸ்ட் ஒரு ஃபெட்டோட சேர்மன் கெவின் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமினேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ஃபால் ஆனதுக்கு ரீசன் சொல்லி நம்ம அப்டேட்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து ட்ரம்ப் அக்செப்ட் பண்ண மாதிரி இது மாதிரி நான் நாமினேட் பண்ணது வந்து என்னோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணதா ஒரு நியூஸ். அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு புது ஹைஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதோட ஒரு சார்ட்டில் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது. இது நீங்கள் அனலைஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து இம்பேக்ட் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லி தெரியாது. பட் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அப்போது இதோட இம்பேக்ட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து அடுத்த நம்மளுக்கு வந்து ஒரு புது ஹைஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீலுக்கு அப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷோட ட்ரேட் டீல் வந்து சைன் அப் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா 18%, இப்போ ப்ரீவியஸாக கம்பேர் பண்ண 50%லேருந்து இப்போ 18% வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே வந்து நீங்கள் யூஎஸ் பங்களாதேஷ் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 37% இருந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது 19%. அப்போது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ்க்கு வந்து 1% வந்து இப்போது அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பேஸ்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இப்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போது அந்த நியூஸ்க்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ் பங்களாதேஷோட ட்ரேட் டீல் அப்பயே இப்போ யூஎஸ் வந்து ஒரு டீல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ காட்டன் வந்து அவங்க கிட்ட பை பண்ணிவிட்டு இப்போது அந்த காட்டன் வச்சு நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 டேரிஃப்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் ஆகும், ஒரு பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது மேஜராக எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சார்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேஜராக வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்டைல் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போது அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஜஸ்ட் நீங்கள் எந்த பர்டிகுலராக இப்போ டெக்ஸ்டைலையே பேஸ் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பர்டிகுலராக வந்து எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது வந்து இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குது, எந்த லெவல்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ வேணுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து டெக்ஸ்டைல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இப்போது எப்படி இருக்குது, என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஎஸ்சி கிட்ட வந்து ஒரு சர்க்குலர் சில்வர் லைன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து இப்போ எனக்கு இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அரௌண்ட் ஒரு 14 rupees கிட்ட வந்து நமக்கு ட்ரேட் ஆகுது. இதுவே வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து ஒரு 7 rupees, இப்போ கரண்ட்டாக வந்து 14 rupees ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100% கொடுத்துட்டு இப்போ 14 rupeesல வந்து ட்ரேட் ஆகுது. இந்த டைம் என்னன்னா நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில், யூடியூப் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள், அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு 100 rupees போகும், 150 rupees போகும்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இது வந்து நமக்கு வந்து ஒரு 100% கொடுத்தாச்சு. கொடுத்ததை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணதை செல் பண்ணணும். அப்போ செல் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது இந்த நியூஸை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ இதை பார்த்துட்டு இப்போது வாங்கி வச்சவங்களோட செல் ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆகும், நம்மளோட பை ஆர்டர்ஸ் ஆகும். அப்போ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளில போகலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் திரும்பின்னு ஆகும், கீழே வரதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக என்ன ஃபார்மேஷனில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஜஸ்ட் நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களோட அனலைஸை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எந்த ஸ்டாக்ஸும் வந்து பை பண்ணாதீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின், கோல்டு சில்வர் ஈக்விட்டி இதில் வந்து எந்த ETF வந்து பெஸ்ட்? ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி சொல்லியிருந்தேன். ரெண்டுமே வந்து நம்ம எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க இதில் வந்து எந்த ETF வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ETF பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துருந்து. இப்போது லாஸ்ட் ஒரு 1 மந்தில் பார்க்கும்போது கோல்டோட ETF இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நேரில் நமக்கு வந்து 24,000 crores வந்து கோல்டோட இன்ஃப்ளோவாக இருந்திருக்கு. இதுவே நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா 9,000 crores கிட்ட வந்து ஒரு இன்ஃப்ளோ இருந்திருக்கு. இது ஓவரால் நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 33,500 crores கிட்ட வந்து ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ETF இன்ஃப்ளோ வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஈக்விட்டி மட்டும் 24,029 crores கிட்ட வந்து இன்ஃப்ளோ வந்திருக்கு. அப்போது இந்த கோல்டு அண்ட் சில்வர் இதை நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் 33,000. பட் நம்மளுக்கு வந்து வெறும் ஈக்விட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி நம்மளுக்கு வந்து ஒரு 24,000 crores கிட்ட வந்து இன்ஃப்ளோ கொடுத்துருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நம்ம இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட சார்ட். இப்போ நிஃப்டின்னு சொல்கிறது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ். அப்போது நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு பையிங் மொமெண்டம் வந்து கொடுக்க போகுது அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற நமக்கு வந்து ஒரு 35 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பையில் இருந்தால் மட்டும்தான் நிஃப்டியும் வந்து நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 எப்படி வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போது நிஃப்டி 50 இப்போ லாஸ்ட் இயர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 23,000 ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 கிட்ட வந்து நிஃப்டி வந்து நமக்கு ட்ரேட் ஆச்சு. இங்கேருந்து நிஃப்டி வந்து ஒரு லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியர்லி ஒரு 15% கிட்ட வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு பட் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கும்போது ஒரு மேஜராக வந்து ஒரு ஃபால் கொடுத்தது. இப்போ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் ஒரு 7.5% கிட்ட வந்து ஃபால். அப்போ ஓவராலாக வந்து நிஃப்டி லாஸ்ட் ஒரு 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 7% கிட்ட வந்து நமக்கு நிஃப்டி பெர்ஃபார்ம் ஆச்சு. அப்போது இந்த ஸ்டாக் இப்போ நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இதை ஓவராலாக 7% கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காது. ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 50 ஸ்டாக்ஸோட காம்பினேஷனே வந்து வெறும் 7% தான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 7% நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதுவே வந்து நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருது. இப்போ அதனால் நீங்கள் எடுத்து இப்போது ஈக்விட்டி வேஸ்ட்டாக இல்லை கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ இந்த இயரும் நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இப்போ முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அரௌண்ட் ஒரு 2000 பார்க்கும்போது ஒரு 10 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது தான் பெர்ஃபார்ம் ஆச்சு. அப்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுற விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லைனா வந்து சைட்வேஸில் இருக்கா, இது வந்து நமக்கு வந்து பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நிஃப்டியில் நம்ம இந்த ரேலி கொடுக்கும்போதே சொன்ன ஒரு விஷயம், இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி இந்த இயர் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த இயர் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இது வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இப்போது இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதனா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ நிஃப்டி 50 தான் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் இது வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகலை. பட் இதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் சில வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SBI, ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாருமே பேசுகிற விஷயம் SBI வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக் பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம SBIயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் SBI பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து SBIயோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 70% கிட்ட வந்து SBI வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது SBI வந்து என்ன ட்ரெண்டுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுலேயும் ஒரு SIPயில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு SBIயில் வந்து அந்த நியூஸஸ் வந்து ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SBI வந்து இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 or 2% அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக வந்து ஒரு 60 to 65% வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போதெல்லாம் நியூஸஸ்க்கு இல்லை. பட் இப்போது
நியூஸஸ்க்கு வரதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், உடனே இப்போது இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மல்டி பேக்கர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு கோல்டு மாதிரியே வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லிட்டு எஸ்பிஐயில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து நமக்கு கொடுக்கும். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ்பிஐ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பெர்ஃபார்மாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 இயர்லேயே வந்து அரௌண்ட் 70% வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதில் வந்து ரிஸ்க் அதிகம் கம்மியான எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் வந்து டெக்னிக்கலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஈக்விட்டி வந்து நீங்கள் போகலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். கரெக்டான ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதுவே வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் புதுசாக வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து கோல்டு போகிறது சேஃப். ஏன்னா இப்போ கோல்டு வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல், அது ஒரு பெருசாக நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. பட் இப்போ கீழே வந்தாலும் திரும்பி நமக்கு வந்து அந்த 8,000 ரேஞ்ச் வருமானா அந்த ரேஞ்ச் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஒரு சைட்வேஸ் முடிச்சுட்டு திரும்பி நமக்கு ஏதாச்சும் ரிவர்சல் ஆகும்னா திரும்பி வந்து நமக்கு வந்து புது ஹைஸ் போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது லாங் டேர்முக்கு. அப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா என்னோட இது வந்து கோல்டு ஒரு பெஸ்ட் ETF-ஆக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஈக்விட்டி வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் ஈக்விட்டி தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஈக்விட்டிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, அதனால் எது பெஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இது வந்து நான் எப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வந்து 50%, சில்வர் வந்து 30%, ஈக்விட்டி வந்து 20%. இது ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு ஓவராலாக வந்து எனக்கு ஈக்விட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆகலைனாலும் எனக்கு கோல்டு பர்ஃபார்ம் ஆகும்போது இது ரெண்டுத்தையும் வந்து எனக்கு வந்து ஓவர் கம் பண்ணிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட் ஒரு பேலன்ஸான போர்ட்ஃபோலியோ இருக்கும். நெகட்டிவில் இல்லாமல் ஒரு என்ன சொல் இப்போ காஸ்ட் இல்லைனா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஈக்விட்டியில் நம்ம கரெக்டான ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோல்டு இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துலாம். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது முன்னாடியே சொன்னது தான் நிஃப்டி இது வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து இருக்குன்னு சொல்லி. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆனால் தான் திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிஃப்டி கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட், இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகுது. ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டியோட ஃபார்மேஷன் வந்து பாட்டம் டு டாப், திரும்பியும் பாட்டம் அடிச்சிருக்கு. இப்போ டாப்பில் இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ்கில் வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்கும்போது நிஃப்டியில் நம்மளுக்கு பெருசாக வந்து மொமெண்டம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. சைட்வேஸ்குள்ளே இருக்கும்போது மொமெண்டம் ஸ்லோ டவுன் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நிஃப்டி வந்து நமக்கு வந்து 26,300 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து நமக்கு வந்து புது ஹைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஓகே, அதனால் நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து ஓவரால் ட்ரெண்ட் பை இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு சைட்வேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி ஒரு நம்மளுக்கு பட்ஜெட் அன்றைக்கி வந்து ஒரு டாப் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. ஒரு ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகிருக்கு. இப்போது இதுதான் வந்து நமக்கு வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். சில நீங்கள் கேட்டிருந்தீங்க இதுக்கு மேலே வந்து போயிருக்கு, பட் இது ஏன் வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி. இப்போ கேண்டல்ஸ்லேயும் வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்குது. எந்த கேண்டில் வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணணும், எந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து நம்ம வந்து பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். க்ரீன் கலர் கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அதனால் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு புல் பேக் ஒரு 3 டேஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், திரும்பி ஒரு கேப் அப், திரும்பி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை கொடுத்துருக்கு. ஒரு கிளியரான ஒரு ஃபார்மேஷன் வந்து இன்னும் நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுக்கல. ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டி திரும்ப நம்மளுக்கு வந்து 61,800 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அரௌண்ட் ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் பை சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு என்னென்னா இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து சேஃப். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த சைட்வேஸ்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரேட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் எடுக்க முடியும். இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1%. இது முன்னாடியே வந்து நம்ம சொன்னதான் கோல்டு ஒரு சைட்வேஸில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான டேரக்ஷன் கொடுக்கல. ஏன்னா இப்போ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு பார்க்கும்போது
இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ இது பார்க்கும்போது மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஒரு 5400 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு சைட்வெஸ்ட்டில் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், ஒரு டேரக்ஷனல் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கோல்டை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5% சில்வர் வந்து ஒரு அப்போர்ட் மொமெண்டம். ஏன்னா நம்ம சில்வர்லேயும் முன்னாடியே சொன்ன விஷயம் தான், சில்வரில் வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுன்னு சொல்லி, இப்போ சில்வர் பார்க்கும்போதும் சில்வர் வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. இன்னும் கிளியரான ஒரு டேரக்ஷன் இல்லை. ஒரு ஃபால் திரும்ப வந்து சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். இது வந்து நமக்கு டேரக்ஷன் கிடையாது, ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் ஒரு திரும்ப நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து இன்னும் கிளியரான ஒரு ஃபார்மேஷன் வந்து கொடுக்கல. ஒன்ஸ் அந்த கிளியரான ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து உங்களுக்கு நான் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எந்த ETF வந்து பெஸ்ட், கோல்டா சில்வரா இல்லைனா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். பட் அதில் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸாக வந்து நம்மளுக்கு வந்து டிசைட். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன்.